வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 29th March 2019. முதல்ல நம்ம இந்திய நிகழ்வுகளை பார்க்கலாம். இமாச்சல மாநிலத்தின் மண்டி மக்களவை தொகுதியில் அடங்கியுள்ள டாஷிங்காங் வாக்குச்சாவடி டாஷிங்காங் போலிங் ஸ்டேஷன் உலகின் மிக உயர்ந்த பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி என்ற சிறப்பை பெற்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் மிக உயர்ந்த பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடி எது? இதோட விடை டாஷிங்காங் வாக்குச்சாவடி. அடுத்த செய்தி, டெல்லியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் IIT டெல்லி ஆராய்ச்சியாளர்கள் மலேரியா, காசநோய், குடர் ஒட்டுண்ணி மற்றும் மயக்க நோய் உள்ளிட்ட நோய்களை கண்டுபிடிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின்னணு வன்பொருள் உருவாக்கியுள்ளனர். இது காந்திய இளம் தொழில்நுட்ப கண்காட்சி விருதை பெற்றுள்ளது, டெக்னாலஜி இன்னோவேஷன் அவார்ட். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மலேரியா, காசநோய் போன்ற நோய்களை கண்டுபிடிப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு சார்ந்த வன்பொருளை உருவாக்கியவர்கள் எந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள்? இதொரு விடை IIT டெல்லி. அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்ப்போம். இந்தியா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளுக்கிடையே அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இவ்வொப்பந்தமானது புவி அறிவியல் துறையில் அறிவியல் ஒத்துழைப்பு சார்ந்த திட்டங்களுக்கு உதவும் வகையில் அண்டார்டிகா மற்றும் தெற்கு சமுத்திரங்களின் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எந்த நாட்டுடன் அண்டார்டிக் ஒத்துழைப்பு தொடர்பான ஒப்புதலை கையெழுத்திட்டுள்ளது? இதோட விடை அர்ஜென்டினா. அடுத்த செய்தி, மொராக்கோ நாட்டிற்கான இந்திய தூதுவராக ஷம்பு S. குமரன் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மொராக்கோ நாட்டிற்காக இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை ஷம்பு S. குமரன். அடுத்து நம்ம அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை பார்க்கலாம். பள்ளி குழந்தைகளுக்கு விண்வெளி ஆராய்ச்சி நடவடிக்கைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இஸ்ரோ நிறுவனமானது யுவ விஞ்ஞானி கரியக்ராம் யுவிகா அல்லது இளம் விஞ்ஞானி திட்டத்தை தொடங்கியுள்ளது. குறிப்பு, இஸ்ரோவானது 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் K. சிவன். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, யுவ விஞ்ஞானி கரியக்ராம் என்ற திட்டத்தை தொடங்கிய அமைப்பு இது. இதோட விடை இஸ்ரோ. அடுத்து நம்ம விருதுகளை பார்ப்போம். சுற்றுச்சூழல் மேம்பாடு, சுகாதாரம் மற்றும் மின்சார வசதிகளின் அடிப்படையில் வழங்கப்படும் இந்தியாவின் பசுமை கட்டிட விருதானது இந்தியன் கிரீன் பில்டிங் அவார்ட் விஜயவாடா ரயில் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதானது இந்திய பசுமை கட்டிட கழகத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பசுமை கட்டிட விருதினை சமீபத்தில் பெற்ற இந்திய ரயில் நிலையம் எது? இதோட விடை விஜயவாடா ரயில் நிலையம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். ஊழலுக்கு எதிரான லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களாக 8 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். லோக்பால் சட்டமானது 2013இல் ஏற்படுத்தப்பட்டது. நீதித்துறை சாராத லோக்பால் உறுப்பினர்கள் அர்ச்சனா ராமசுந்தரம், தினேஷ்குமார் ஜெயின், மகேந்திர சிங், இந்திரஜித் பிரசாத் கௌதம். நிதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் திலீப் P. கோஸ்லே, பிரதீப் குமார் மொஹதி, அபிலாஷா குமாரி, அஜய் குமார் திருப்பதி. குறிப்பு, லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக பினாக்கி சுந்தரகோஷ் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, லோக்பால் அமைப்பின் நிதித்துறை சாராத உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? இதோட விடை 4. அடுத்து நம்ம புத்தகங்களை பார்ப்போம். சபரிமலை கோயிலில் பெண் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது தொடர்பான பிரச்சனைகளின் பல்வேறு கட்டுரைகள் அடக்கிய புத்தகமாக சபரிமலையும் பெண்களும் என்ற புத்தகத்தை பிரபல எழுத்தாளர் லக்ஷ்மி ராஜீவ் தொகுத்துள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலையும் பெண்களும் என்ற புத்தகத்தை தொகுத்தவர் யார்? இதோட விடை லக்ஷ்மி ராஜீவ். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம நேற்று குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, 2019ஆம் ஆண்டு தேசிய நிருதய சிரோமணி விருது பெற்றவர் யார்? இதோட விடை அனிதிதா நியோஜி ஆனாம். அடுத்த கேள்வி, யாருக்கு ICSI வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது? இதோட விடை ஆதி கோத்ரேஜ். அடுத்த கேள்வி, புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைமை தகவல் ஆணையர் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார்?
இதோட விடை சுதீர் பார்க்கவர். அடுத்த கேள்வி, தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார்? இதோட விடை டி.பி. ராதாகிருஷ்ணன். ஐந்தாவது கேள்வி, தேசிய வாக்காளர் தினம் எந்நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? இதோட விடை ஜனவரி 25. இவ்வளோ நேரம் நம்ம நேத்திக்கான தமிழ் குவிஸ் கொஷின்ஸோட ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸை பார்ப்போம். முதல் கேள்வி, 2019 சர்வதேச சுகாதார உச்சி மாநாடு நடைபெற்றுள்ள நகரம் எது? அடுத்த கேள்வி, டிஃபோ பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அடுத்த கேள்வி, உலகின் முதல் மனித உரிமை தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டுள்ள நகரம் எது? அடுத்த கேள்வி, ஸ்வீடனின் புதிய பிரதமர் யார்? அடுத்த கேள்வி, சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் புதிய தலைமைச் செயல் அதிகாரி யார்? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.